மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு எல் நினோ. இப்போது வானிலை மாற்றம் நாம் பார்க்க வேண்டும். அனைத்து செய்தி சேனல்களையும் பார்த்தோம். ஆண்டுக்கு ஆண்டு வானிலை மாற்றம். முக்கிய விஷயத்தைப் பார்ப்போம். எல் நினோ என்பது ஒரு காலநிலை வடிவமாகும். இது கிழக்கு வெப்பமண்டல் பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு நீரின் அசாதாரண வெப்பமயமாதலை விவரிக்கிறது. எல் நினோ என்பது நினோதற்கு அலைவு ஏன்சோ எனப்படும் ஒரு பெரிய நிகழ்வின் சூடான கட்டம் ஆகும். லா நினா ஏன்சோ இன் குளிர்நிலை. இது பிராந்தியத்தின் மேற்பரப்பு நீரின் அசாதாரண குளிர்ச்சியை விவரிக்கும் ஒரு வடிவமாகும். எல் நினோ மற்றும் லா நினா ஆகியவை ஏன்சோ இன் கடல் பகுதியாக கருதப்படுகின்றன. அதே சமயம் தெற்கு அலைவு அதன் வளிமண்டல மாற்றங்களாகும். கடல் வெப்பநிலை, கடல் நீரோட்டங்களின் வேகம் மற்றும் வலிமை, கடலோர மீன்வளத்தின் ஆரோக்கியம் மற்றும் இந்திய தெற்கு கடலோர ஆஸ்திரேலியாவிலிருந்து தென் அமெரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள உள்ளூர் வானிலை ஆகியவற்றில் எல் நினோ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல் நினோ நிகழ்வுகள் 2 முதல் 7 வருட இடைவெளியில் ஒழுங்கற்ற முறையில் நிகழ்கின்றன. இருப்பினும் எல் நினோ ஒரு வழக்கமான சுழற்சி அல்ல, அல்லது கடல் அலைகள் என்ற அர்த்தத்தில் கணிக்கக்கூடியது. எல் நினோ வழக்கத்திற்கு மாறாக வெதுவெதுப்பான நீரின் தோற்றமாக பெருவின் கடற்கரையில் உள்ள மீனவர்களால் அங்கீகரிக்கப்பட்டது. பூர்வீக பெருவியர்கள் இந்த நிகழ்வை அழைத்ததற்கான உண்மையான பதிவு எங்களிடமில்லை, ஆனால் ஸ்பானிஷ் குடியேறியவர்கள் அதை எல் நினோ என்று அழைத்தனர், அதாவது ஸ்பானிஷ் மொழியில் சிறு பையன். பெரியதாக இருக்கும்போது எல் நினோ என்பது கிறிஸ்து குழந்தை என்று பொருள்படும். மேலும் இந்த நிகழ்வு கிறிஸ்துமஸைச் சுற்றி அடிக்கடி வந்ததால் பயன்படுத்தப்பட்டது. எல் நினோ விரைவில் கடலோர மேற்பரப்பு நீரின் வெப்பமயமாதலைக் காட்டிலும் ஒழுங்கற்ற மற்றும் தீவிரமான காலநிலை மாற்றங்களை விவரிக்க வந்தது. 1930களில் சர் கில்பர்ட் வாக்கரின் பணியின் மூலம் காலநிலை வல்லுநர்கள் எல் நினோ தெற்கு அலைச்சலுடன் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது என்று தீர்மானித்தனர். தெற்கு அலைவு என்பது வெப்பமண்டல் பசிபிக் பெருங்கடலில் காற்றழுத்தத்தில் ஏற்படும் மாற்றமாகும். கிழக்கு வெப்பமண்டல் பசிபிக் பகுதியில் எல் நினோ கடலோர நீர் வெப்பமடையும் போது கடலுக்கு மேலே உள்ள வளிமண்டல அழுத்தம் குறைகிறது. காலநிலை ஆய்வாளர்கள் இந்த இணைக்கப்பட்ட நிகழ்வுகளை எல் நினோ தெற்கு அலைவு ஏன்சோ என வரையறுக்கின்றனர். இன்று பெரும்பாலான விஞ்ஞானிகள் எல் நினோ மற்றும் ஏன்சோ என்ற சொற்களை ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்துகின்றனர். சாதாரண கடல் மேற்பரப்பு வெப்பநிலையிலிருந்து விலகல்களை அளவிடுவதற்கு விஞ்ஞானிகள் ஓசியானிக் நினோ குறியீட்டை ஓனி பயன்படுத்துகின்றனர். எல் நினோ நிகழ்வுகள் குறைந்தபட்சம் 5 தொடர்ச்சியான 3 மாத பருவங்களுக்கு 0.9 பாரன்ஹீட்டிற்கு மேல் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பால் குறிக்கப்படுகிறது. எல் நினோ நிகழ்வுகளின் தீவிரம் பலவீனமான வெப்பநிலை அதிகரிப்பிலிருந்து சுமார் 4-5 மாறுபடுகிறது. வானிலை மற்றும் காலநிலையில் மிதமான உள்ளூர் விளைவுகள் மட்டுமே உலகளாவிய காலநிலை மாற்றங்களுடன் தொடர்புடைய மிக வலுவான அதிகரிப்புகள் 14 முதல் 18 வரை வரை. மேல்நோக்கி எல் நினோவின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ அல்லாத நிலைமைகளை நன்கு அறிந்திருப்பது அவசியம். பொதுவாக கடுமையான வர்த்தக காற்று மேற்கு நோக்கி வீசும் வெப்பமண்டல் பசிபிக் பெருங்கடலின் பகுதியான கடக ராசிக்கும் மகர ராசிக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த காற்று சூடான மேற்பரப்பு நீரை மேற்கு பசிபிக் பகுதிக்கு தள்ளுகிறது, அங்கு அது ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் எல்லையாக உள்ளது. சூடான வர்த்தகக் காற்றின் காரணமாக ஈக்வடாரை விட இந்தோனேசியாவில் கடல் மேற்பரப்பு பொதுவாக 0.5 மீட்டர் 1.5 அடி உயரமாகவும் 7.2 12.96 வெப்பமாகவும் இருக்கும். வெதுவெதுப்பான நீரின் மேற்கு நோக்கி நகர்வதால் குளிர்ந்த நீர் ஈக்வடார், பெரு மற்றும் சிலி கடற்கரைகளில் மேற்பரப்பு நோக்கி உயரும். இந்த செயல்முறை அபெல்லிங் என்று அழைக்கப்படுகிறது. மேல்நோக்கி குளிர்ச்சியான ஊட்டச்சத்து நிறைந்த நீரை கடலின் மேல் அடுக்கான யூபோடிக் மண்டலத்திற்கு உயர்த்துகிறது. குளிர்ந்த நீரில் நைட்ரேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள் ஆகியவை அடங்கும். பைட்டோபிளாங்க்டன் எனப்படும் சிறிய உயிரினங்கள் அவற்றை ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகின்றன. இது சூரிய ஒளியில் இருந்து இரசாயன ஆற்றலை உருவாக்கும் செயல்முறையாகும். மட்டி போன்ற பிற உயிரினங்கள் பிளாங்க்டனை உண்கின்றன. அதே சமயம் மீன் அல்லது கடல் பாலூட்டிகள் போன்ற வேட்டையாடுபவர்கள் மட்டிகளை வேட்டையாடுகின்றன. பெரும்பாலான பெரிய மீன்வளம் உட்பட பல்வேறு வகையான கடல்வாழ் உயிரினங்களுக்கு அபெல்லிங் உணவை வழங்குகிறது. பெரு, ஈக்வடார், சிலி ஆகிய நாடுகளின் முதன்மை தொழில்களில் ஒன்று மீன்பிடித்தல். சில மீன்பிடிகளில் நெத்திலி, மத்தி, கானாங்கெழுத்தி, இறால், சூரை மற்றும் கேக் ஆகியவை அடங்கும். ஏற்றம் செயல்முறை உலகளாவிய காலநிலையையும் பாதிக்கிறது. மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள சூடான கடல் வெப்பநிலை இந்தோனேசியா மற்றும் நியூ கினியா தீவுகளைச் சுற்றி மழைப்பொழிவை அதிகரிக்க உதவுகிறது.
தென் அமெரிக்காவின் கரையோரத்தில் குளிர்ந்த கிழக்கு பசிபிக் பகுதியால் தாக்கப்படும் காற்று ஒப்பீட்டளவில் வறண்டதாகவே உள்ளது. எல் நினோ நிகழ்வுகள். எல் நினோ நிகழ்வுகள் அவற்றின் பரந்த தொலைத்தொடர்புகளால் வரையறுக்கப்படுகின்றன. தொலைத்தொடர்புகள் பெரிய அளவிலான நீண்ட கால காலநிலை முரண்பாடுகள் அல்லது ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை மற்றும் உலகின் பெரும்பகுதியை பாதிக்கக்கூடிய வடிவங்கள் ஆகும். எல் நினோ நிகழ்வின் போது மேற்கு நோக்கி வீசும் வர்த்தகக் காற்று பூமத்திய ரேகையில் வலுவிழக்கிறது. காற்றழுத்தம் மற்றும் காற்றின் வேகத்தில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் சூடான மேற்பரப்பு நீரை பூமத்திய ரேகை வழியாக கிழக்கு நோக்கி மேற்கு பசிபிக் பகுதியிலிருந்து வடக்கு தென் அமெரிக்காவின் கடற்கரை வரை நகர்த்துகின்றன. இந்த வெதுவெதுப்பான மேற்பரப்பு நீர் தெர்மோக்ளைனை ஆழமாக்குகிறது. இது கடல் ஆழத்தின் மட்டத்தை கீழே உள்ள குளிர்ந்த நீரில் இருந்து சூடான மேற்பரப்பு நீரை பிரிக்கிறது. எல் நினோ நிகழ்வின் போது தெர்மோக்ளைன் 152 மீட்டர் 500 அடி வரை மூழ்கும். வெதுவெதுப்பான நீரின் இந்த தடிமனான அடுக்கு சாதாரண எழுச்சி ஏற்பட அனுமதிக்காது. ஊட்டச்சத்து நிறைந்த குளிர்ந்த நீரின் அதிகரிப்பு இல்லாமல் கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மண்டலம் இனி அதன் சாதாரண உற்பத்தி கடலோர சுற்றுச்சூழல் அமைப்பை ஆதரிக்க முடியாது. மீன் இனங்கள் இறக்கின்றன அல்லது இடம்பெயர்கின்றன. எல் நினோ ஈக்வடார் மற்றும் பெருவியன் பொருளாதாரங்களில் பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல் நினோ காலநிலையில் பரவலான மற்றும் சில நேரங்களில் கடுமையான மாற்றங்களை உருவாக்குகிறது. வெப்பமான மேற்பரப்பு நீரின் மேல் வெப்பச்சலனம் அதிக மழைப்பொழிவை கொண்டு வருகிறது. ஈக்வடார் மற்றும் வடக்கு பெருவில் மழைப்பொழிவு கடுமையாக அதிகரிக்கிறது. கடலோர வெள்ளம் மற்றும் அரிப்புக்கு பங்களிக்கிறது. மழை மற்றும் வெள்ளம் வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிகங்களை அழிக்கக்கூடும். அவை போக்குவரத்தை மட்டுப்படுத்தி பயிர்களை அழிக்கின்றன. எல் நினோ தென் அமெரிக்காவிற்கு மழையை வரவழைப்பதால் இந்தோனேசியா மற்றும் ஆஸ்திரேலியாவில் வறட்சியை ஏற்படுத்துகிறது. நீர்த்தேக்கங்கள் வறண்டு ஆறுகள் குறைந்த நீரை கொண்டு செல்வதால் இந்த வறட்சிகள் பிராந்தியத்தின் நீர் விநியோகத்தை அச்சுறுத்துகின்றன. பாசனத்திற்கு நீரை நம்பியிருக்கும் விவசாயம் அழிந்து வருகிறது. வலுவான எல் நினோ நிகழ்வுகள் உலகளாவிய வளிமண்டல சுழற்சியையும் சீர்குலைக்கின்றன. உலகளாவிய வளிமண்டல சுழற்சி என்பது பூமியின் மேற்பரப்பு முழுவதும் வெப்ப ஆற்றலை, வெப்பத்தை விநியோகிக்க உதவும் காற்றின் பெரிய அளவிலான இயக்கமாகும். கடல் மற்றும் வளிமண்டல வெப்ப மூலங்களின் கிழக்கு நோக்கி நகர்வது வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவின் உயர் அட்சரேகைகளில் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான குளிர்கால வானிலையை ஏற்படுத்துகிறது. எல் நினோவின் காரணமாக அமெரிக்காவின் கலிபோர்னியா மற்றும் வாஷிங்டன் போன்ற வடக்கே உள்ள பகுதிகள் நீண்ட குளிர்ந்த குளிர்காலத்தை அனுபவிக்கலாம். 1982 முதல் 83 வரை மற்றும் 1997 முதல் 98 வரை எல் நினோ நிகழ்வுகள் 20ஆம் நூற்றாண்டின் மிகவும் தீவிரமானவை. 1982 முதல் 83 வரை நிகழ்வின் போது கிழக்கு வெப்பமண்டல் பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட 7.8-12.8 சி 9-18 ஏ அதிகமாக இருந்தது. இந்த வலுவான வெப்பநிலை அதிகரிப்பு கடுமையான காலநிலை மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஆஸ்திரேலியா கடுமையான வறட்சியை சந்தித்தது. இடையில் சூறாவளி ஏற்பட்டது மற்றும் பதிவான மழை மற்றும் வெள்ளம் மத்திய சிலியை தாக்கியது. வட அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையானது குளிர்காலத்தில் வழக்கத்திற்கு மாறாக புயல் வீசியது. மேலும் சிலியில் இருந்து அமெரிக்க மாநிலமான அலாஸ்கா வரை மீன்பிடிப்பு வியத்தகு முறையில் குறைக்கப்பட்டது. 1997 முதல் 98 வரை எல் நினோ நிகழ்வு ஆரம்பம் முதல் இறுதி வரை அறிவியல் பூர்வமாக கண்காணிக்கப்பட்ட முதல் எல் நினோ நிகழ்வு ஆகும். 1997 முதல் 98 வரை நிகழ்வு இந்தோனேசியா, மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் வறட்சி நிலையை உருவாக்கியது. பெருவில் கனமழை மற்றும் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் அதிகரித்த குளிர்கால மழையானது கலிபோர்னியாவை தாக்கியது. அதே நேரத்தில் மத்திய மேற்கு குளிர்காலம் இல்லாத ஆண்டு என்று அழைக்கப்படும் ஒரு காலகட்டத்தில் வெப்பமான வெப்பநிலையை பதிவு செய்தது. எல் நினோ தொடர்பான உலகளாவிய வளிமண்டல சுழற்சியின் இடையூறு பசிபிக் நாடுகளுக்கு அப்பால் நீண்டுள்ளது. வலுவான எல் நினோ நிகழ்வுகள் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் பலவீனமான பருவமழைக்கு பங்களிக்கின்றன. ஈனிசோ துணைசஹாரா ஆப்பிரிக்காவில் மழைக்காலத்தில் அதிக மழைப்பொழிவுக்கு பங்களித்துள்ளது. வெள்ளம் அல்லது வறட்சி போன்ற இயற்கை இடர்களால் அழிவடைந்த சமூகங்களில் நோய்கள் வளர்கின்றன. எல் நினோ தொடர்பான வெள்ளம் உலகின் சில பகுதிகளில் காலரா, டெங்கு மற்றும் மலேரியாவின் அதிகரிப்புடன் தொடர்புடையது. அதே நேரத்தில் வறட்சி சுவாச பிரச்சினைகளை உருவாக்கும் காட்டுத்தீக்கு வழிவகுக்கும். எல் நினோவை எவ்வாறு கண்காணிப்பது? விஞ்ஞானிகள், அரசாங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓக்கள் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எல் நினோ பற்றிய தரவுகளை சேகரிக்கின்றன. உதாரணமாக, தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் என்ஒய் அறிவியல் மிதவைகளின் வலையமைப்பை இயக்குகிறது.
இந்த மிதவைகள் கடல் மற்றும் காற்றின் வெப்பநிலை, நீரோட்டங்கள், காற்று மற்றும் ஈரப்பதத்தை அளவிடுகின்றன. மிதவைகள் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் கலக்கோஸ் தீவுகள் முதல் ஆஸ்திரேலியா வரை சுமார் 70 இடங்களில் அமைந்துள்ளன. இந்த மிதவைகள் உலகெங்கிலும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் முன்னறிவிப்பாளர்களுக்கு தினசரி தரவை அனுப்புகின்றன. மிதவைகளின் தரவை பயன்படுத்தி செயற்கைக்கோள் படங்களிலிருந்து அவர்கள் பெறும் காட்சிப்படங்களுடன் விஞ்ஞானிகள் எல் நினோவை மிகவும் துல்லியமாக கணிக்க முடியும் மற்றும் உலகம் முழுவதும் அதன் வளர்ச்சி மற்றும் தாக்கத்தை காட்சிப்படுத்த முடியும். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.